இப்ப நம்ம எல்லாரும் வந்து காலேஜுக்கு வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்திருப்போம்னா, புதுசா பொண்ணுங்க வராங்க, புதுசா பசங்க வராங்கன்னு அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்திருப்போம். எப்படி ஜலதோஷம் முடிச்சா இருமுற மாதிரியும், பசங்க அழகான பொண்ணுங்க பக்கத்துல திரும்புற மாதிரியும் நம்மளோட ஓட்டு தான் வந்து இந்த சமுதாயத்தையே மாத்த போகுது. நம்ம ஒவ்வொரு ஓட்டும் வந்து முக்கியமான ஒண்ணு. நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம ஒருத்தரை வந்து இங்க நிக்க வைக்கிறோம். அவர் நமக்காக என்ன செய்வாரு, நம்ம மக்களுக்காக என்ன செய்வாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு செய்யணும். எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. என் பேர் வாணிஸ்ரீகா. நான் ஃபர்ஸ்ட் பிசிஏ படிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஓட்டு போறதுக்கான இன்னும் ஏஜ் வரல. பட் இருந்தாலும் நான் எனக்கு ஏஜ் வந்ததுமே யார் வந்துட்டு எலெக்ஷன்ல வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அப்படின்னா நல்லா இப்போ எஜுகேஷனுக்கு வந்துட்டு நல்ல குவாலிஃபை இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் வந்துட்டு மக்கள் எல்லாருமே ஈக்குவலா பார்க்கணும். யாருக்கு நல்லது பண்ணா மக்களுக்கு வந்துட்டு நல்லது பண்றதுக்கு யாருக்கு தோணணும் அப்படின்னு நினைச்சு நான் ஓட்டு போடுவேன். அது இல்லாம இப்ப கேஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க இல்லைங்களா, கேஸ்ட் பார்க்காம தனி இப்போ எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறவங்களுக்கு ஓட் பண்ணுவேன். இன்னொன்னு வந்துட்டு இப்போ பெண்களுக்கு வந்துட்டு அதிகமா பாதுகாப்பு இல்லை. ஸோ அதனால பெண்களுக்கு வந்துட்டு வெளியே போனாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய குவாலிஃபை இருக்கணும். அதாவது பாதுகாப்பு இருக்கணும், நம்மளுக்கு வந்துட்டு உரிமை இருக்கணும், தனி உரிமை முக்கியமா இருக்கணும். ஸோ அதனால பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருக்கணும். பட் வந்துட்டு எல்லாருமே எப்படி சொல்றதுன்னா, எல்லாருமே வந்துட்டு நல்லவங்கன்னா நினைச்சு பார்க்கணும். அது இல்லாம மக்கள் வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். அரசியல் வந்துட்டு அதே மாதிரி தான். அவங்க எப்படி சொல்றாங்க, நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அதை புரிஞ்சு செயல்படுறவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு நினைப்பேன். ஸோ அதனால நான் யாருக்கு அப்படின்னு நினைக்கிறத யோசிச்சு தான் நம்ம ஓட் பண்ணும். ஸோ அதனால எல்லாருமே யோசிச்சு யாரு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ. பட் எல்லாருமே இப்போ ஓட் லிஸ்ட் இருக்கு. ஸோ அதனால எனக்கு இன்னும் ஏஜ் வரல இல்லையா, அதனால இருக்கிறவங்க வந்துட்டு யோசிச்சு ஓட் பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. ஓகே, பெண்கள் பாதுகாப்பு பத்தி நிறைய இடத்துல பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க எத்தனை பேர் காவலன் ஆப் யூஸ் பண்றீங்க? யாராவது யூஸ் பண்றீங்களா? SOS பட்டன் யாராவது எப்பயாவது யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்திருக்கா உங்களுக்கு? வந்ததில்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இருக்கு. கவர்மெண்ட் நம்மளை வந்து பாதுகாக்கணும், மகளிருக்கான பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கு, அவசர உதவி எண்களும் இருக்கு. அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வோடு எல்லாரும் செயல்படுங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கும் சொல்லுங்க. என்னோட பேர் சீனிவாசன். என்னோட ஒரு ஓட்டு வந்து இப்ப என்ன முக்கியன்றதை விட மற்றவங்க எல்லாரும் என்ன சூஸ் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் நம்ம எல்லாருமே கூட்டமா நிக்கிறோம். இப்ப இவங்க எல்லாருமே ஒருத்தர் சரின்னு சொல்லுவாங்க, ஆனா அது நம்மளுக்கு தப்பா படும். ஸோ நம்மளோட ஓட்டை வந்து மோஸ்ட்லி அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, இதுக்கு மேல என்ன செய்ய போறாங்க, அவங்க சொல்ற வாக்குறுதி இருக்கு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்ற அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஓட்ட போறவங்க ரொம்ப முக்கியம். இப்போ என்னோட ஓட்டு ஒரு இதை மாத்துமான்னு தெரியாது, ஆனா இவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரோட ஓட்டுமே ஒருத்தரோட இதை மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஓட்டு வந்து மோஸ்ட்லி யாருக்கு போடுறோங்கிறத அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்து பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரோட ஓட்டு முக்கியம்னு சொன்னீங்க, உங்களோட ஓட்டு முக்கியம் தான். உங்க ஓட்டு இருந்தாதான் ஒருத்தவங்களால வேட்பாளரா நீங்க சூஸ் பண்ண முடியும். அவங்க வந்து எலெக்ட் ஆகி அவங்க வந்து ஒரு பதவிக்கு வருவாங்க. சோ உங்க ஓட்டு முக்கியம், அந்த இடத்துல நீங்க அதையும் பதிவு பண்ணணும். ஓகேவா? உங்களுடைய ஓட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க ஃபர்ஸ்ட் நினைச்சா மட்டும்தான் சமூகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு.